ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். இந்த சம்பவம் வந்துட்டு பிக் பாஸில் யாருக்குமே வரக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணதுனால அவங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்திருக்கு தவிர, இதனால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க ஓஹோன்னு தான் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும், ஆரி அவர்கள், அசீம் அவர்கள், அர்ச்சனா அவர்கள், பிரதீப், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த வரிசையில் இப்போ வந்துட்டு ராணவ் வந்தார், நல்லா தான் வந்திருக்காரு ஓட்டில். அதுக்கு முன்னாடி முத்துக்குமரனை வந்துட்டு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் கண்டஸ்டன்ஸ், அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு கேர்ள்ஸ்லாம் வச்சு செய்கிறாங்க, பாய்ஸ் அதுக்கு மேலே வச்சு செய்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு. யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் நானே சொல்லிடுறேன், வேறு வழி கிடையாது. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி யாரையுமே இது வரைக்கும் பாராட்டினது கிடையாது. இவருக்கு தான் வந்து இந்த கேப்டன்ஷிப்பில் ஒரே ஒருத்தர் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காருன்னா அது இவருக்கு மட்டும்தான். வேறு யாருக்குமே வந்து பாராட்டுகள் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. மேபி இந்த வாரம் அருணுக்கு மேபி கொடுக்கலாம். ஏன்னா அருணுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணார், ஓரளவுக்கு. ஆனால் முத்துக்குமரன் நல்லா பண்ணார். ஆனால் விஜய் சேதுபதி அதை பாராட்ட மனசே இல்லை அவருக்கு. சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ வன்மத்தோடு இருக்காங்க இவங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வன்மத்தோடு இருந்து இவ்வளோ சுற்றி கேமரா இருக்குது, இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களே, அப்போ நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசனையும் இல்லாமல் அவ்வளோ கலாய்க்கிறாங்க. முத்துக்குமரன் கிச்சனில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அப்படியே அங்கே வர்றதுக்கு பார்க்குறாரு. அப்போ இந்த பக்கம் இந்த விஷாலை பேரை கேட்டால் நிறைய பேருக்கு கோவம் வருது. குறிப்பாக சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ்லாம் அந்த பொண்ணை வந்து மார்க் பண்ண விஷயங்கள்லாம் இவரையும் ஜெஃப்ரி மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் இவருக்கு வந்துட்டு தொடர்ந்து சௌந்தர்யாவை அசிங்கப்படுத்துகிற நோக்கத்தில் பண்ணுற இவருக்கு வந்து கண்டிப்பாக ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு கொடுக்கணும்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற பெண்கள் ஜாக்லின், இந்த ஆனந்தி, அப்புறம் வர்ஷினி, தீபக், சிவகுமார், கேப்டன் அருண் இருக்கார், தர்ஷிகா, இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு எங்கே பாருங்க ஒரு முத்து வரான். உடனே இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கேம் மாதிரி விளையாடுவோம். ஒரு படம் பேரே நான் சொல்ல மாட்டேன், நீங்களாம் சும்மா வந்துட்டு இதுவா அதுவா 8 லெட்ரு அப்படின்னு சொல்லுங்கள். அவன் வந்தவொடனே அவனாக உக்காந்து அவனே வந்து அவனும் சொல்ல ஆரம்பிப்பான். பாரு, நான் சும்மா ஆக்ஷன் காமிச்சிட்டே இருக்கேன், அவனை அலைய விடுவோம். எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்களேன். அவர் வந்துட்டு அப்போ என்ன அர்த்தம், எங்கேயாவது ஒரு போட்டி நடக்குதுன்னா நான் முன்னாடி வந்து நின்று நான் என்னோடய பங்கு கொடுப்பேன், நான் என்னோடய திறமையை காட்டுவேன்னு சொல்லிட்டு அவர் வராரு. அதை இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கேலி பண்ணுறாங்க, ஒரு கிண்டல் பண்ணுறாங்க. நீங்களே முதல்ல எப்படி இந்த சமூகத்தில் பேர் எடுப்பீங்க நல்லவங்கன்னு? எனக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. இவ்வளவு வன்மத்தோடு வாழ்ந்து என்னையா பண்ண போகிறீங்க? ஜஸ்ட் ஒரு கேம்லேயே உங்களால் வந்துட்டு ஒரு கரெக்டாக இது வரைக்கும் ஒரு 30 நாள் 35 நாள் இருந்திருக்காங்க. இதுலேயே உங்களால் வந்துட்டு நல்லவங்களாக இருக்க முடியலையே, இவ்வளோ வன்மத்தை கற்கிறீங்களே, நீங்கள் எப்படி வந்து வெளியே வந்து நீங்கள் நல்லவளாக மக்கள் மன இருக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம், ஐயோ ரொம்ப கஷ்டம். அவரும் வந்தார், அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி வந்து உக்காந்தார். அவர் பண்ணுறத கவனிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு எப்படின்னா புறணி பேசுறது பிடிக்காது. எதோ இருந்தாலும் நேரடியாக பேசிடுவாப்பில், நேரடியாக கேம் விளாட்றாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் வச்சாங்க, மைண்டு கேம் வச்சாங்கன்னா கம்முன்னு போய் உட்காந்து அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதை வந்துட்டு எவ்வளோ கிண்டும் கேலியுமா, சரி ரொம்ப மோசங்க இவங்களாம். அதான் சொல்கிறேனே, மக்கள் அதனால தாங்க அவரை தூக்கி கோபுரத்துலேயும் இவங்களை வந்து இன்னும் கோபுர வாசலே வச்சுருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்கள அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கலாய்க்கிறாங்க பாருங்களேன். மற்றவங்களாம் வந்துட்டு நார்மலாக பிக் பாஸ் கேம்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.